உங்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம டெல்ஃபு பேயான் எக்ஸர்சிஸ் ஆந்த்ராக்சியோன் அப்படின்ற ஒரு டாபிக்லேருந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். இது புரொடக்ஷன் ஓரல்ல 2வது டாபிக்கா கேட்கக்கூடிய கேள்வி. இதுல நாம அழகா ஒரு 8லிருந்து 10 மார்க் இதுல ஈஸியா எடுத்துடலாம். இதுல 2 கொஸ்டின் நம்ம எடுக்கணும். அதுல எக்ஸாமினேட்டருக்கு முன்னாடி நாம ஒரு கொஸ்டின சூஸ் பண்ணி, எக்ஸாமினேட்டருக்கும் நமக்கும் இடையில ஒரு ஆந்தராக்சியம் பண்றது தான் இந்த கேள்வியோட நோக்கம். வாங்க இப்ப நம்ம அந்த கேள்வியையும், அதற்கான பதிலையும் பார்க்கலாம். Question. Vous vous présentez à une agence pour l'emploi pour obtenir un stage dans un commerce. L'employé vous demande de vous présenter. Études, expérience, motivation. Et vous essayez de le convaincre. L'examinateur joue le rôle de l'employé. இந்த கேள்வியுடைய தமிழாக்கம் என்னன்னா, ஒரு வணிகத்துல இன்டர்ன்ஷிப்பை பெற நீங்கள் ஒரு வேலைவாய்ப்பு நிறுவனத்துக்கு செல்கிறீர்கள். பணியாளர் உங்களை அறிமுகப்படுத்தும்படி கேட்கிறார். உங்களுடைய கல்வி தகுதி, அனுபவம் மற்றும் உங்களுடைய உந்துதல் அல்லது சிறப்புப்படுத்துதல். நீங்கள் அவரை பொறுமையாக கேட்க வைக்கிறீர்கள். இதில் முதலாளியாக எக்ஸாமினேட்டர் பணியாற்றுவார். இப்ப இந்த கேள்வி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இப்ப என்னான்னா, எக்ஸாமினேட்டருக்கும் உங்களுக்கும் இடையில இந்த கான்வர்சேஷன் நடக்கப் போகுது. இதுலேருந்து நீங்க அவங்கட்ட பேசி எப்படியோ அந்த வேலையையோ அல்லது இன்டர்ன்ஷிப்பையோ வாங்க வைக்கணும். வாங்க இப்ப இந்த கேள்விக்கான பதில பார்க்கலாம். Vous. Bonjour. Est-ce que vous prenez un stagiaire, s'il vous plaît? Examinateur. Nous cherchons une personne pour travailler. Est-ce que vous voulez vous présenter? Quelles sont vos études? Quelle est votre expérience professionnelle? Avez-vous une expérience dans la commerce? Vous. J'ai déjà travaillé 10 mois dans une entreprise de Raj Entreprise. நீங்கள் வணக்கம். நீங்கள் ஒரு பயிற்சியாளரை எடுக்கிறீர்களா? எக்ஸாமினேட்டர். வேலைக்கு ஒரு ஆளை தேடுகிறோம். உங்களை அறிமுகப்படுத்த விரும்புகிறீர்களா? உங்கள் படிப்பு என்ன? உங்கள் தொழில்முறை அனுபவம் என்ன? உங்களுக்கு விற்பனை செய்கின்ற அனுபவம் உள்ளதா? நீங்கள் நான் ஏற்கனவே ராஜ் நிறுவனத்தில் 10 மாதங்கள் வேலை செய்திருக்கிறேன். Examinateur. Pouvez-vous me dire quelles sont vos qualités et compétences? Vous. Je suis ponctuel et sérieux. Je sais faire du pack office. எக்ஸாமினேட்டர். உங்கள் குணநலங்கள் மற்றும் திறமைகள் என்னவென்று சொல்ல முடியுமா? நீங்கள் நான் சரியான நேரத்தில் வேலைக்கு வருவேன் மற்றும் பொறுப்பாக இருப்பேன். எனக்கு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் நன்றாக தெரியும். Examinateur. Est-ce que vous êtes flexible dans vos horaires? Vous. Je suis libre tous les jours, 7 jours sur 7 heures. Je suis pleinement disponible en semaine. Qu'est-ce que je peux apporter à l'entreprise? எக்ஸாமினேட்டர். நீங்கள் வேலைக்கு எந்தெந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கிறீர்கள்? நான் 7 நாட்களிலும் 7 மணி நேரத்தில் நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன். நான் வாரம் முழுவதும் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன். நான் விற்பனை நிலையத்திற்கு என்னென்ன கொண்டு வர முடியும்?
Examinateur. Pourquoi je devrais vous embaucher et pas une autre personne? Vous devrez m'embaucher car je suis ponctuel et sérieux. எக்ஸாமினேட்டர், நான் ஏன் உங்களை வேலைக்கு எடுக்க வேண்டும்? நான் வேறொருத்தரை எடுக்கக்கூடாதா? நீங்கள் என்னை வேலைக்கு எடுத்தால் நான் சரியான நேரத்தில் வேலைக்கு வருவேன் மற்றும் பொறுப்பாக இருப்பேன். Examinateur. Assurez-vous d'obtenir le poste de travail? Vous. Oui, je suis sûr de vouloir obtenir le poste. Mais quels sont les avantages que propose l'entreprise pour les salariés? எக்ஸாமினேட்டர், உங்களுக்கு வேலை கிடைக்கும் என்பதில் உறுதியாக உள்ளீர்களா? நீங்கள். ஆம், நான் வேலையை பெற விரும்புகிறேன். ஆனால் ஊழியர்களுக்கு நிறுவனம் வழங்கும் நன்மைகள் என்ன? Examinateur. Je vous donne le SMIC et 50% du transport. Je rejoindrai le travail le 1er mars. எக்ஸாமினேட்டர், நான் உங்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் 50% போக்குவரத்தை தருவேன். நீங்கள். நான் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து வேலைக்கு வருகிறேன். Examinateur. D'accord, pas de problème. Merci, à bientôt. எக்ஸாமினேட்டர், சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள். நன்றி, விரைவில் சந்திப்போம். நாம இப்படி தான் இந்த கேள்விக்கு எக்ஸாமினேட்டருக்கு கேட்குற கேள்விக்கு தகுந்தாற் போல நாம் பதிலை அளிக்கணும். முடிவில் அவங்கள நாம் வேலையில் அல்லது இன்டர்ன்ஷிப்லேயோ நம்மளை எடுக்க வைக்கணும். இப்படி தான் நாம் இந்த கேள்விக்கு பதிலளிக்க முடியும். இது மூலயமா நாம் 25 மார்க்குக்கு ஒரு மினிமம் 8லிருந்து 10 வரைக்குமாவது இதில் எடுத்துடலாம் மார்க்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.